இயேசு கிறிஸ்து லக்ஸுரியா வாழ்ந்திருக்கிறார். இப்போ இயேசு நித்திரையா இருக்கிறாரு, இளைப்பாறுதலோட இருக்கிறாரு, சமாதானமா இருக்கிறாரு. இவ சீசர்கள் என்ன பண்றாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்க ரொம்ப பதட்டமா இருக்கிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா, பயம் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க? நீங்க இயேசுவை பார்த்தீங்கன்னா 100க்கு 100 தெய்வீக தன்மையோடையும் வாழ்ந்தாரு, மனித தன்மையோடையும் பூமியில என்ன செஞ்சாரு? இந்த மனித தன்மையில வாழ்ந்தாருங்கிறதுக்கு இங்க ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அப்ப தலைவர் தூங்கிட்டு இருக்காருன்னா என்ன தன்மை? மனுஷ தன்மை. தலைவருக்கு தூக்கம் வந்துருச்சு. சிலலாம் சொல்லுவாங்க அவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லை. இயேசுவே சொல்லுங்க. அப்புறம் எங்க படகுல என்ன பண்ணாரோ, அதுவும் நம்ம எல்லாம் ரொம்ப லக்ஸுரி லைஃப்ங்க. இயேசு கிறிஸ்து லக்ஸுரியா வாழ்ந்திருக்கிறார். எதனால சொல்றோம்? படகுல தூங்குறாருங்க, தலையணை வைத்து. இயேசு ரிச்சாதான். இப்ப 12 பேர் தத்தளிக்கிறாங்க. ஏன்னா உண்மையிலே ரியலா பயம் என்ன செய்யும்? வரதான். ஆனா இயேசுவுக்கு வரலையே. ஒரே படகு, ஒரே சூழ்நிலை. இயேசு என்ன பண்ணல? சூழ்நிலைக்கு என்ன பண்ணல? பயப்பட. நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் பயப்படாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க. ஐயரே கவலை இல்லையான்னு கேட்டாங்க பார்த்தீங்களா? இந்த நேரத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமா? இயேசு அந்த கரையில் நிற்கும்போது என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம். அவர் சொன்னபடிதான் நடக்கும்னு இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, சிந்தையில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா, நான் சொல்லட்டுமா, அப்படியே இவர் எந்திரிச்சு அதட்டி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார்ல. இயேசு எந்திரிச்சிருக்கே வேண்டாங்க. அவர் சொன்னாரியா, சொன்னபடி நடக்கும் நினைச்சிருந்தா இவங்களும் படுத்து தூங்கியிருக்கலாம். காற்றும் கடல் அலையும் வெக்கம் பேதுரு வாழ்க்கையில் நடந்ததா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவரை நான் அறியேன், எனக்கு இவரை பத்தி 3 வருஷம் கூட இருந்து கடைசி தெரியல அப்படின்னு மறுதளிச்சிட்டான். அவங்க நம்ப மாட்டேன். உடனே சத்தியம் பண்ணா, சபிக்கவும். இப்ப எப்படி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட வந்தான் தெரியுங்களா? ஆண்டவர் எதுவுமே பேசலைங்க. பேதுரு, இப்போவும் நான் உன்ட்ட அன்பா தான் இருக்கேன், நீ என்கிட்ட வந்துடலாம் சொன்னாரா? என்ன நடந்தது தெரியுங்களா? பேதுரு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? சேவல் கூவும் முன் 3 தரம் நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தாரு. பேதுரு இயேசுவோடு கூட கனெக்ட் ஆயிட்டாரு. கையை தட்டி பிரைஸ் காட். அப்ப நினைவு உங்களை கனெக்ட் பண்ணுது. உங்க சிந்தை உங்களை காக்கிறது, சிந்தை உங்களை சேர்க்கிறது, சிந்தை உங்களை உயர்த்துகிறது. இதே சிந்தை இயேசு அக்கறைக்கு போவாங்கன்னு சொல்லி இருக்கிறாரியா அப்படின்னு சொல்லி இருந்தா, இப்ப நான் எது ஈஸி அப்படின்னு நினைக்கிறேன்னா, காற்றும் கடலும் அமைதியாகிறது ஈஸி. ஆனா பேதுரு ஆண்டவர்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன் தெரியுங்களா? சத்தியம் பண்ணியிருக்கான், சபிச்சானா. சத்தியம் பண்ணான்னு கூட பரவாயில்ல, இயேசுவை என்ன பண்ணியிருக்கான்? இவ்வளோ பண்ணியிருக்கான ஆண்டவர்கிட்ட வர முடியுமா? அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். மறுபடி கனெக்ட் ஆயிட்டான்.